ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ் மீ. நான் உங்கள் வினய். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா குக்கிங், அதாவது குலாப் ஜாமுன் தான் பண்ண போகிறோம். குலாப் ஜாமுனில் எங்கள் ஆயா செய்கிற டிஷ்ஷு தான் இது. டிஷ்ஷு அது வந்து எப்படி செய்வாங்கன்னு தான் பண்ண போகிறேன். எங்கள் அம்மா வந்து தண்ணி ஊற்றி செய்வாங்க, எங்கள் ஆயா பால் ஊற்றி செய்வாங்க. அதை பண்ணி பார்ப்போம் வாங்க. ஃப்ரிட்ஜில் பால் எடுத்துடலாம். பரவாயில்ல, பால் ஏற்கனவே அம்மா இது பண்ணி வச்சுட்டாங்க. அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி இன்னும் லைட்டாக ஊற்றிக்கலாம். இது பால் இது பண்ணியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணணும். பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் லைட் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். சரி, அதுவும் போட்டுரு. சூப்பர்ல. போட்டாச்சு. ரெண்டு பேக்கெட்டும் காலி ஆயிடுச்சு. இதை எடுத்து நான் நிறைய சேஃபாக டஸ்ட்பினில் போட்டுருவேன். டஸ்ட்பினில் போட்டாச்சு. ஆனால் இப்போது மிக்சிங் தான். பால் ஊற்றி இது பண்ணுறதுக்கு முன்னாடி கை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது போதும் நம்ம அழகா பாலும் அந்த மாதிரியும் கலக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி. கொஞ்சம் பால் வேணும். அதோட அப்படியே எடுத்தானா வந்துடுது. ஓகேங்களா? பரவாயில்ல, யாருமே பார்க்கல. ஓகே, பால் எடுத்தாச்சு. துணி இங்கே இருந்ததுங்க, அங்கே போட்டிருக்கேன். மிக்சிங் தான். ஓகே,
ஓகே, இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இது இப்படி மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. பை. அவ்வளோதான். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எல்லாம் டோ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. பாருங்க, டோமா. அப்புறம் இப்போ சக்கரை பாகு ரெடி பண்ணோம். என் மூஞ்சி தெரியுதா? எஸ். வேணுமா? வேணாம். அடுத்த பற்ற வச்சுக்கோ, ஃபோன் எடுத்துட்டு. ஓகே ஓகே. பாருங்க பாருங்க. ஓகே, குட்டா. இப்போ தெரியுதா? வணக்கம் ரூம்ல. இப்போ அடுத்து பற்ற வச்சுக்கலாம். கடை அதில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். அதில் சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டாச்சு. இப்போ சர்க்கரை பாருங்க உருகுதா, அதில் அப்படியே தண்ணியை ஊற்றிக்கலாம். வெடிக்குது. தெரியுமா? ஓகேவா? அது பாருங்க சக்கரை பாகு. சொம்பில் தண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். தண்ணி எடுத்து இன்னும் தண்ணி பத்தலைன்னா ஊற்றிக்கோங்க. ஓகே, இப்போது ஸ்வீட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் கலர் இதுதான் டர்மரிக் பவுடர் லைட்டாக போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணுறது கரண்டி. தரும் அப்படியே அது பாட்டுக்கு அப்படியே சக்கரை பாகு ரெடி ஆயிடும். அதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி என்னன்னா ஒரு லைட்டாக திக்காகவும் லிக்விடிட்டியாகவும் இருக்கும். நாம் சமைக்கிற இடத்தும் நம்ம சமைக்கிற இடம் வந்து நீட்டாக இருக்கணும்னு என் அம்மா சொல்கிறாங்க. அது தண்ணி சிரிச்சுன்னா கடுப்பாச்சு தெரியுதா? பாருங்க பண்ணியாச்சு. ஓகே, இந்த சக்கரை பாகு ரெடி ஆகட்டும். நாம் அதுக்கு முன்னாடி அந்த டோ பார்த்தீங்களா, அது வந்து நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம்னா, அதாவது உருட்டி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா டோ
டோ 3 தான். டோ வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் வந்து லைட்டாக ஆயில் தேய்ச்சிக்கோங்க. நான் ஆயில் எடுத்து வந்துடுறேன். ஆயில் எடுத்து வந்துச்சு. லைட்டாக அப்படியே நம்ம ஹேண்ட்ஸில் இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, மீதி என்னை எடுத்து வச்சுருவேன், ஏன்னா அது பொறிக்குது. நம்ம எடுத்து அம்மா ஹெல்ப்பு. அந்த சக்கரை பாகு இருக்குல்ல, சக்கரை பாகு அது எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன மஞ்சள் கலர் மாதிரி இருக்குது? என்ன போட்ட? மஞ்சள் பொடி அந்த கலருக்கு. நான் நம்மளோட ஒரு போட்டு விட்டா ஏன்னா இருங்க, இப்படி விரிசல் இல்லாமல் உருண்டை பிடிச்சிக்கோங்க. சரியா? விரிசல் இல்லாமல் உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஷேப் ஏதாவது வேணும்னா கூட செய்யலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வேறு ஷேப் பண்ணி காட்டுறேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணுறேன்னு. அதாவது நான் ஹார்ட் எந்த பண்ணுறேன். பாருங்க, ஹார்ட் க்ளீன் பண்ணியாச்சு. ஹார்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக எனக்கு உருண்டை பிடிக்கும், நிறைய பிடிக்கும். மொபைல் ஓகேல ஓகே. அதுக்கப்புறம் நிறையா ஷேப்பில் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாகோட கன்சிஸ்டன்சி வழியே பரவாயில்ல, ஏதோ ஒன்று அது வந்து பாருங்க இப்படி இருக்கணும். ஆனால் அந்த ஸ்வீட்னஸ் இருக்கணும். ஏன் எப்படி இருக்கணும்னா அப்போ தான் அதில் வந்து அந்த ஸ்வீட்னஸ் உள்ளே போகும், ஈஸியாக உள்ளே போகும். எங்கள் அம்மா திக்காக பண்ணுவாங்க, உள்ளே போகாது. ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாருங்கள், டோர் ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம அதை ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாலில் போட வேண்டியதான். அதில் இந்த அடுப்பை தேய்ச்சிக்கலாம். பத வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரமாகவே ஏன்னா உங்க மேலே எண்ணெய் பட்டுரும்ல. அடுப்பை தேய்ச்சாச்சு. ஓகே, கடாய் சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிடலாம். நல்ல கீழே ஊற்றிக்காத. போதுங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே ஊற்றுறேன். சிம்மில் போதும். இவ்வளோ எண்ணெயா? ஏய், பொறிக்கிற முக்கால்வாசி ஊற்றிட்டேன். எண்ணெய் இவ்வளோ தான் இருக்கும். ஏன் ஆஃப் பண்ணிட்டு அடுப்பு? இவரு அடுப்பு இது எண்ணெய் காஞ்ச உடனேயும் சிம்மில் வச்சுட்டு இது போல்ஸ் போடணும். சரியா? ஃபுல் ஃப்ளேமில் போடாத. பார்த்தா பாகு எண்ணெய் மாதிரி. அப்புறம் அங்கே போடு. பாருங்க பாகு. ஹலோ பாகு குட்டாக இருக்கு. அம்மே நான் ஃபோன் எடுத்து
எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பாருங்க இந்த பால்ஸ்லேயே இது எப்படி புரிஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு அப்பளத்தில் இல்லை இன்னும் ஹீட் ஆகும். Okay, let's சூடாயிடுச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா சிம்மில் வச்சுருக்காங்க. சிம்மில் வச்சாச்சு. எண்ணெய் அப்பளம் எண்ணெய் சூடாயிடுச்சு. முதல்ல நம்ம ஹார்ட் கொடுக்கலாம். போடுங்க. புரியுதா? புரியுது ஃப்ரெண்ட்ஸ், புரியுது. ஐ திங்க் இந்த குலாப் ஜாமுன் மாவு வந்து ஆட்டாவா இல்லை மைதாவும் இந்த என்ன மில்க் பவுட்ரு இருக்குல்ல, மில்க் பவுட்ரும் கலந்து செய்கிறாங்க போல. மில்க் இல்லை மில்க் பவுட்ரு சேர்த்துக்காங்க போல. எங்கள் அம்மா சொன்னாங்க. சூப்பராக இருக்குல்ல, பாருங்க சூப்பராக இருக்கு. திருப்பி போட்டுக்கலாம். டீப் ஃப்ரை சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தெரியுதான்னு தெரியல, காட்டுறேன் பாருங்க. எப்படி அழகாக இருக்குல்ல. அம்மா அம்மா அப்படியே திருப்பி போட்டு போட்டுலாம். சூப்பர். ஃப்ரை ஆயிடுச்சா? ஃப்ரை ஆயிடுச்சு பார்ப்போம். ஃப்ரை ஆயிடுச்சு. ரெடி. பாகில் போடலாம். அது பார்த்தீங்களா? பாருங்க சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. இது பாகு அந்த குலாப் ஜாமுன் பாருங்க, நல்லா இருக்கு. இனி அதை அப்படியே நம்ம மறுபடியும் மற்ற இதெல்லாம் பொரிச்செடுத்துடலாம். சின்ன உருண்டை.
செய்வோம். விரிசல் இருந்தால் அது உடையும் போல. இது குட்டி குலோப் ஜாமுன் வடவே பண்ணிட்டு எல்லாம் அப்படியே பொரியட்டும். வெந்துருச்சா வெந்துருச்சான்னு செக் பண்ணுறேன். ഒരേ അതിന്റെ വറ്റലാണ് ഈ പറ്റിയത്. അതിന്റെ വറ്റലാണ് ഈ പറ്റിയത്. നമ്മളെ ഇല്ല എന്നതാകണം பொரியட்டும் சாப்பிட்டும். ஓகே, இது பொரிஞ்சிட்டு பாக்கில் போனதுக்கப்புறம் உங்களை ட்ரை பண்ணுறேன். அண்ட் கைஸ் அண்ட் முடிஞ்சிடுச்சு, ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நம்மளோட குலாப் ஜாம் நம்ம எடுத்து பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அந்த ஹார்ட்டின் வந்து நான் சாப்பிட்டேன். சரி, இது வந்து அழகாக வருது. சூப்பராக இருக்கும். உள்ள ஜீரா நல்லா போயிருக்கு. நல்லா இருக்கு. பாய். உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், and மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அண்ட் கைஸ் அண்ட் முடிஞ்சிடுச்சு, ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நம்மளோட குலாப் ஜாம் நம்ம எடுத்து பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அந்த ஹார்ட்டின் வந்து நான் சாப்பிட்டேன். சரி, இது வந்து அழகாக வருது. சூப்பராக இருக்கும். உள்ள ஜீரா நல்லா போயிருக்கு. நல்லா இருக்கு. பாய். உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், and மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.